தாம்பரம் மாநகராட்சியில் குடிநீர் பூங்கா மற்றும் மேம்பாட்டு பணிகள் தீவிர ஆய்வு. தாம்பரம் மாநகராட்சியின் மேற்கு தாம்பரம் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வளர்ச்சி மற்றும் அடிப்படை வசதி பணிகளை பகுதி திமுக கழக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவருமான டி. காமராஜ் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். முதற்கட்டமாக மேற்கு தாம்பரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் குடிநீர் விநியோக பணிகளை ஆய்வு செய்த அவர், பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் சீரான முறையில் குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி 49வது வட்டத்தில் சர்வீஸ் சாலையின் மேம்பாலம் கீழ் உள்ள பகுதியை சுத்தப்படுத்தி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையின் பேரில் அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். பூங்கா அமைப்பதற்கான சாத்தியமான இடங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் 54வது வட்டம் சாய்நகர் 5வது தெருவில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் விளையாட்டு திடல் பணிகளையும் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மாநகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் எஸ். கருணாகரன், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் 54வது வட்டத்தில் உள்ள ஹரிதா என்கிளேவ் பகுதியில் நடைபெற்று வரும் கால்வாய் அமைக்கும் பணிகளையும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பணிகளை தரமாகவும் விரைவாகவும் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இறுதியாக 56வது வட்டத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் குளம் சீரமைப்பு பணிகளையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் 56வது வட்ட செயலாளர் எஸ். ஐசக், டி. கே. கோட்டி, அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தாம்பரம் மாநகராட்சியில் குடிநீர் வசதி, விளையாட்டு திடல், கால்வாய் மற்றும் பூங்கா உள்ளிட்ட மக்கள் நல பணிகள் விரைவாக நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தண்ணியான இந்த கீழப்படுமா எல்லாமே மக்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு கொஞ்சம் அதான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது பெட்டராக இருக்கும் மாதிரி தோணுது. அது எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் ஒரு சின்ன பார்க்வே ஒரு அந்த வாக்வே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும். நமக்கு நடந்து போயிட்டு வர சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொன்னது நம்ம மகளிர் அணி தான். லேடிஸுன்னு சுத்தமாக அன்றைக்கி பேசணும். என்ன சார் எவ்வளோ எதிர்பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களா, இப்படி பண்ணிட்டீங்க. மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க.
ஃபுட்பால் கிரிக்கெட்டு தான். பண்ணும்போது சுற்றி சொல்கிறேன், பின்னாடி எல்லாம் வந்து நம்ம இன்செக்ட்ஸ் இருக்கிறோம். என்னென்ன கேட்டா எங்கே டேமேஜ் இருந்தால் அது வரைக்கும் சரி பண்ணுங்க. மணி எல்லாருமே கொண்டு வரணும். அவர் வந்து பார்த்துட்டு போயிருந்தாரு. நம்ம பெயிண்டிங் மட்டும்தான் ஃபைனல் கோர்ஸ் மட்டும் டச் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. வண்டி வச்சு வண்டி ஃபாலோ பண்ணுங்க. வண்டி எனக்கு தெரியாது, மூக்கு மட்டும் தான் தெரியும். கையில் என்ன பண்ணுறா, காலில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா?
கீழே வந்து ஜல்லி போட்டு அதுக்கு மேலே பண்ணி கட்டி அதுக்கு மேலே காங்கிரஸ் போட்டு அதுலேருந்து வேலை இதெல்லாம் உண்மையே Yeah,